எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் ஏராளமான தெய்வங்களை வணங்கலாம். நம்மளோட இஷ்ட தெய்வம் அப்படின்ற பெயரில் நம்ம விருப்பத்திற்கேற்ப தெய்வங்களை மாற்றி மாற்றி வழிபாடு செய்யலாங்க. அது நம்மளோட விருப்பம் தான். ஆனா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது அப்படி கிடையாது. இங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, நம்ம குலதெய்வத்தை வழிபடுறோம் அப்படின்னா குலதெய்வம் நம்மளோட வீட்டுல நிரந்தரமா இருக்காங்களா, அதற்கான அறிகுறிகளை நம்ம எப்படி நம்ம வீட்டுல தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாம குலதெய்வ வழிபாட்டை எப்படி நம்ம வீட்டிலேயே வழிபாடு செய்யலாம். இன்னும் என்னென்ன நாட்கள்ல குலதெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மட்டும் இல்லாம நிறைய பேருடைய வீடுகள்ல குலதெய்வ சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயம் இருக்கும். அந்த குலதெய்வ சாபம் நீங்க நம்ம என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய தெய்வ தமிழ் சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷன் மூலியமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா குலதெய்வம் அப்படின்னா என்னங்க? நம்மளோட முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமா ஏற்றுக்கொண்டாங்களோ அதுவே நமக்கும் குலதெய்வமா நம்ம வழிபட்டுட்டு வரோம். இந்த குலதெய்வத்தை நம்மளால மாற்றவே முடியாது. ஆனா யாருக்கு இந்த குலதெய்வம் மாறும் அப்படின்னா, பெண்களுக்கு குலதெய்வம் மாறும். திருமணத்திற்கு முன் தந்தை வீட்டு குலதெய்வத்தை வழிபடுவாங்க. திருமணத்திற்கு பிறகு கணவன் வீட்டு குலதெய்வத்தை வழிபடுவாங்க. இந்த குலதெய்வ வழிபாட்டையே இவ்வளோ அவசியமா சொல்றாங்க. கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்தான். ஒரு குலம் விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியம். நம்மளோட முன்னோர்கள் காலத்துல மறைந்த முன்னோர்களை குலதெய்வமா ஏற்று வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளோட முன்னோர்கள் எந்த தெய்வத்தை குலதெய்வமா வழிபடுவாங்களோ அதுவே நமக்கும் குலதெய்வம். குலதெய்வ வழிபாடு எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலதெய்வத்தை நம்ம தினமும் பூஜை செய்யும் முன்னாடி நினைத்து வழிபடணும். அதே போல நம்மளோட வீட்டுல திருமணம் உள்ளிட்ட எந்த ஒரு நல்ல விசேஷம் நடந்தாலும் முதல்ல குலதெய்வத்தை வணங்கி அந்த செயலை நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும். பொதுவா நம்ம வீட்டுல குலதெய்வத்தை வணங்கி சில முயற்சிகளை தொடங்கக்கூடிய முன்னாடி சுத்தமான துணியில மஞ்சளை நினைத்து அதில் நம்மளோட விருப்பப்படி காசை முடிந்து வைத்து வணங்கணும். பிறகு நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு செல்றப்போ அந்த காணிக்கை அங்க கொண்டு போய் உண்டியல்ல சேர்த்து விடலாம். அதே போல நம்மளோட முன்னோர்கள் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபட்டாங்களோ அதை பின்பற்றிய நாமளும் வழிபடணும். குறிப்பா நம்ம குலதெய்வத்திற்கு அசைவ படையல் வைத்து வழிபாடு நடத்தினா நம்மளும் அப்படியே செய்யணும். சில நேரங்கள்ல பொங்கல் வைத்து சைவ உணவுகள் படைத்து வழிபாடு நடத்தியிருந்தா நம்மளும் அதை தான் பின்பற்றிட்டு வரணும். குலதெய்வங்கள் பெரும்பாலும் திறந்த வெளியில் பீடம் அமைத்து வழிபாடு செய்திருந்தா நம்மளும் அப்படிதான் வழிபடணும். குறிப்பா கோவில் கட்டுவது அப்படின்னாலும் முறையா குலதெய்வத்திடம் அனுமதி பெற்று கோவில் கட்ட வேண்டும் அப்படின்றது ஐதீகமா இருக்கு. இப்படி நம்ம இந்த குலதெய்வ வழிபாட்டை முக்கியமா கருதுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, குலத்தினை காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம். குலதெய்வத்தின குலதேவதை அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துல ஒரு கஷ்டம் அப்படின்னா கூப்பிட்ட குரலுக்கு ஏன் கூப்பிடாமலே கூட வந்து உங்களோட துக்கங்களை போக்குவது உங்களோட குலதெய்வமே அப்படின்னு சொல்லலாங்க. நீங்க ஒருவேளை குலதெய்வ வழிபாட்டை மறந்திருந்தாங்க அப்படின்னா முதல்ல இதை நீங்க திரும்பவும் ஆரம்பிக்கணும். சாதாரணமா கோவில்களுக்கு செல்லும் போது தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை செய்து நம்ம திரும்புவோம். ஆனா குலதெய்வத்தை வழிபட செல்றப்போ கூடுதலா ஒரு கடமையும் நம்ம செய்யணும். நம்மளோட குலதெய்வ கோவிலுக்கு சென்றதும் பொங்கல் வைத்து படையல் போட்டு வணங்கிய பிறகு அர்ச்சனை செய்து நம்ம திரும்பணும். இதை செய்வதே முறையான குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்றாங்க. குலதெய்வம் கோவிலுக்கு சென்றே நேர்த்தி கடனை செலுத்தணும். குலதெய்வங்களான ஐயனார், முனீஸ்வரர், வேடப்பர், கருப்பு எந்த எல்லை தெய்வங்களாகவும் இருக்கலாம். எந்த காரியம் செய்தாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை நம்ம செய்யணும். குலதெய்வ தோஷம் இருந்தா மற்ற தெய்வங்களுடைய அருள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்காது. குலதெய்வத்துடைய அனுமதி இல்லைன்னா அனுகிரகம் இல்லை அப்படின்னா ஒருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன்களை அவங்களால அடையவே முடியாது. ஒருவர் எந்த வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனா குலதெய்வ வழிபாடு மட்டும் செய்யாம இருக்கவே கூடாது. அவங்களோட குடும்பத்துக்கும் உறுப்பினர்களுக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படாத வளமையான வாழ்க்கை கிடைப்பதாக மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. குலதெய்வ வழிபாடு இல்லாமல் தொடங்கக்கூடிய எந்த ஒரு செயலும் நன்றாக
சரியாக முடிவதா சரித்திரமே கிடையாதுங்க. இந்த வழிபாடு எல்லாவற்றிலும் முதன்மையானது அப்படின்ற நம்பிக்கை மக்களிடம் நிறையவே இருக்கு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபாடு நம்ம மேற்கொள்ளணும். எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் முதலோட வழிபாடு குலதெய்வ வழிபாடாக தான் இருக்கணும். அதன் பிறகுதான் மற்ற நிகழ்ச்சிகளை தொடங்குறதுக்கு நம்ம கூப்பிடாமலே உதவி செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வம் அப்படின்னு மக்களுடைய நம்பிக்கையா இருக்கு. குலதெய்வத்தை மறப்பது பெற்றோரை மறப்பது போலதான். குலதெய்வ சாபம் வம்சத்தை சீரழிக்கும் அப்படின்னு மக்கள் ஆணித்தரமா நம்பிட்டு வராங்க. இப்படிப்பட்ட குலதெய்வம் நம்மளோட வீட்டுல இருக்கா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும், அதோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா எல்லோரோட வீட்டிலும் அவங்களுடைய குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டுட்டு வரணும். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றவங்களுக்கு எந்தவித துன்பங்களும் அவ்வளவு சீக்கிரமா நெருங்குவதே கிடையாது. குலதெய்வத்தை நம்ம தினமும் வணங்கிட்டு வரேன், ஆனா குலதெய்வம் எங்களுடன் இருக்குதா இல்லையா அப்படின்னு நாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கான சக்தி வாய்ந்த சிறு சிறு அறிகுறிகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதா, குலதெய்வம் உங்களோட வீட்டுல வாசம் செய்ய நீங்க முன்னோர்களை தான் முக்கியமா வழிபடணும். உங்கள் முன்னோர்கள் படத்திற்கு முன்பா தினமும் நீங்கள் குளித்து முடித்த பிறகு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொள்ளணும். ஆண்கள் அப்படின்னா 8 அங்கங்கள் தரையில் படும்படியும், பெண்கள் என்றால் 5 அங்கங்கள் தரையில் படும்படியாக நமஸ்காரம் செய்யணும். இப்படி நீங்க நமஸ்காரம் செய்யறப்போ உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வு அப்படின்றது ஏற்படும். இந்த அதிர்வு நீங்க உணர்ந்தீங்க அப்படின்னா அங்கு நிச்சயம் உங்களுடைய குலதெய்வம் வாசம் செய்வதா ஐதீகம் இருக்குங்க. முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் இந்த அதிர்வு ஏற்படும். குலதெய்வ ஆசிர்வாதமும் அங்கு நிறையவே உங்களுக்கு கிடைக்கும். இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்க குளித்து முடித்த பிறகு முன்னோர்கள் படத்திற்கு நமஸ்காரம் செய்து வந்தீங்க அப்படின்னா பல துன்பங்கள் இதன் மூலமா நீக்கும். பொதுவா பூஜை அறையில பள்ளிகள் நிச்சயம் இருக்கணும். பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் அப்பப்போ சத்தமிட்டா அங்கு குலதெய்வ வாசம் நிச்சயமா இருக்கு. பூஜை அறையில இருக்கக்கூடிய பள்ளிகள் சத்தத்தை நீங்க கேட்க நேர்ந்தா அங்கு உங்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்க போகதா நீங்க எடுத்துக்கணும். அடுத்ததா, சில குழந்தைகளை நம்ம பார்க்கிறப்போ ஆச்சரியமா இருக்கும். அந்த குழந்தை அதன் தாத்தா பாட்டியை போன்றோ இல்ல உறவினர்களை பிரதிபலிப்பதாகவோ உங்களுக்கு தெரியும். நீங்க உங்க மாமா மாதிரி செய்கிறாய், நீ உங்க தாத்தா மாதிரி செய்யற அப்படின்னு நம்மை அறியாமலேயே நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது அங்கு குலதெய்வம் வாசம் செய்வதா ஐதீகம் இருக்கு. நீங்க தினமும் காகைக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் இதை நீங்க கவனிக்கணும். நீங்க சாதம் வைக்கிறப்போ காக்கை சாதத்தை சாப்பிடாம சிறிது நேரம் அமைதியா வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து தான் அது சாப்பிட ஆரம்பிக்கும். இதை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு தெரியும். இப்படி காக்கை உங்கள் வீட்டை நோக்கி பார்த்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கு குலதெய்வ அருள் நிச்சயம் உங்களுக்கு இருக்கு. குலதெய்வம் வாசம் செய்வதால தான் பித்ருக்கள் ரூபமா காக்கை நம்மளோட வீட்டை உற்று நோக்குது. சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காம நம்ம வீட்டையே பார்த்து கொண்டிருந்தால் குலதெய்வம் வாசம் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கு. உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமா கொடுப்பது ஒரு வழக்கமா இருக்கும். உப்பு மிளகு தானம் கொடுத்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அகலும் அப்படின்றது ஆன்மீக நம்பிக்கையாக தான் இருந்துட்டு வருது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா உங்களோட உடலோட வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாய்வானது பிடிக்கப்பட்டா அங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் போன்ற தொந்தரவுகள் வரும். இப்படி ஏற்படுறப்போ உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டா போதும் வயிறும் மனமும் சுத்தமாகிரும். இங்கு குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயம் உணர முடியும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். நான் இந்த வீடியோவில் சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது எந்த ஒரு விஷயத்தை உணர்ந்திருந்தீங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நம்புறேன். உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.